வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், நம்ம கோயம்பேட்டில் பூக்கடையில் பூ எப்படி வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பூ நம்ம பொக்கை ரெடி பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு 2-3 கடை இருக்குது. இங்கே போனீங்கன்னா செட்டாக அதுக்கு கிடச்சிரும். கொஞ்சம் நல்லா படித்து நம்ம யோசித்து பண்ணால் நம்மளே அந்த பொக்கை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் பூ வாங்கிட்டு ஒரு பொக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா வெளியில் 500, 1000, 2000, 3000 அப்படின்ட்டு இருக்கும். இது நம்மளே கூட ரெடி பண்ணலாம். இந்த ஒவ்வொரு பூவும் பார்த்திங்கன்னா 5 ரூபாய், 6 ரூபாய், 7 ரூபாய், 8 ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஒரு கட்டாக கொடுப்பாங்க. இது சில்லறையாக கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துலலாம் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் நம்ம இந்த கோயம்பேட்டில் போய் பூ வாங்கிக்கலாம். டெய்லியோ இல்லை மற்ற யூஸுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் ஒரு விசேஷம் இல்லை வேறு ஏதாவது சாமி கும்பிட்றோம், பூஜை பண்ணுறோம், அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இங்கே போனால் நமக்கு கொஞ்சம் மணி மிச்சமாகும். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா கோயம்பேட்டுக்கு பேக் சைடு முதல் நம்ம 1ஆம் நம்பர் கேட்டு தான் கோயம்பேட்டில் பூ வாங்கிறதுக்கு வரக்கூடிய வழி. இது அந்த வழியாக வந்தால் பின்னாடி சைடு இந்த வழி. இப்போ நம்ம பின்னாடி இருந்து நான் பின்னாடி இருந்து நான் உள்ளே போயிட்டுருக்கிறேன். இங்கே போனீங்கன்னா சில்லறையில் பூ வாங்கிறதுனா நம்ம வாங்கிக்கலாம். பாருங்கள், இப்போ ரோஸ் நான் வாங்க போகிறேன். இந்த ரோஸ் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா தண்ணி தொளிச்சு வச்சுருவாங்க, வெயிட்டு நிற்காது. மேலே பார்த்தா நல்ல பூ வச்சுருப்பாங்க, உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழிவு போன பூவெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம வாங்கும் போதே கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். லைட் போட்டு வச்சுருக்கிற தொட்டு பளிச்சுன்னு இருக்கும். அந்த பூவை பார்த்திங்கன்னா பழைய பூ மாதிரியே தெரியாது. இந்த பெங்களூர் ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு கட்டு 40 ரூபா. ரொம்ப சீசன் டைம் கல்யாணம் அந்த மாதிரி விசேஷம்னா 70 ரூபா 80 ரூபா விற்பாங்க. அந்த கட்டில் ஒரு கட்டில் 15 பூ இருக்கும், 20 பூ இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த உதிரி ரோஸ் நான் வாங்கின அன்றைக்கி கிலோவே 30 ரூபா தான். ரொம்ப சீசன்னா 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் விற்பாங்க. இல்லைன்னா 50 ரூபா கிலோ, 50 ரூபாய்க்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்லி மாதிரியே இருக்கும். ஆனால் இது மல்லி கிடையாது. ஜடை தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மல்லி. அது காம்பு நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அது காக்கட்டான், நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய காக்கட்டான். அது ரோஸ் பாருங்கள், எத்தனை நிறைய வெரைட்டி இருக்கும். இதெல்லாமே உதிரி பூ தான். உதிரியாகவே கிலோ கணக்கில் தான் கொடுப்பாங்க. இது பாருங்கள், பெரிய சாமந்தி. இது மாலை கட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு போடுவாங்க. அது மாலை கட்டை மட்டும்தான் யூஸ் ஆகும். அப்புறம் சாய்பாபாவுக்கு இந்த பூவில் தான் மாலை போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ். இதை வச்சு ரோஸ் மில்க்கு நம்ம ரெடி பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நான் ஒரு தடவை அந்த ரோஸ் மில்க் ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி வீடியோ போடுறேன். இந்த பூ வச்சு போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து முன்னாடி பக்கம் 1ஆம் நம்பர் கேட்டுக்கா ஃபஸ்ட்டு வந்தவுடனே உள்ளே பார்த்திங்கன்னா 3 ரோவ்லேயுமே மாலை கட்டுற இடம் தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாடலில் மாலை வேணும், ஜடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டா கட்டி கொடுத்துருவாங்க. இல்லைனா ரெடிமேடாகவும் இருக்கும் உங்களுக்கு. ரேட்டு மட்டும் கொஞ்சம் நம்ம அவங்க ஒரு மாலை சொல்லுவாங்க 400 ரூபா 500 ரூபாம்பாங்க. அவங்க 500 ரூபா சொன்னால் நம்ம 250 ரூபாய்க்கு தான் கேட்கணும். அப்படி கேட்டோம் அப்படின்னா 300 ரூபா 325 ரூபாய்க்கு வருவாங்க. அப்போ தான் நம்ம கேட்ட உடனே அவங்க சொன்ன விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்லா ஏமாற்றிடுவாங்க நம்மளை. இது ஃபுல்லாகவே மாலை கட்டுற இடம் தான். மொத்தம் 3 லைன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லைனு, 2வது ஒரு லைனு, 3வது பின்னாடி சைடு போனீங்கன்னா அங்கே ஒரு லைன் இருக்கும்.
பாருங்கள், இந்த மாலை பார்த்திங்கன்னா ஜோதிகா மாலை அப்படிம்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ரோஸோட இதழை வச்சு எப்படி கட்டுறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக கட்டுவாங்க. இந்த மாலையோட ரேட்டே ஒரு மாலை வந்து 750 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா, டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்க வந்து கேட்லாக் வச்சுருப்பாங்க. அந்த கேட்லாக்கில் நம்ம காமிச்சோம் அப்படின்னா அந்த மாடலுக்கு ஏற்ற ரேட்டு பாருங்கள். ஒரே ஒரு இதழ் எடுத்து அவர் எவ்வளோ அழகாக கட்டுறாருன்னு பாருங்கள் மடிச்சுட்டு. நம்ம கேட்டில் நுழையும் போதே பார்த்திங்கன்னா அங்கே வாசலில் அருகம்பில்லு, தாமரை இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன பூவெல்லாம் கிடைக்காதோ அங்கே வச்சு ஆவாரம் பூ இது எல்லாமே அங்கே கூர்கட்டி வச்சுருப்பாங்க. இது உள்ளே வந்து பின்னாடி சைடு போயிட்டிங்கனாக்கா அந்த மாலை கட்டுற ரோலியே உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு டெக்கரேஷன் பண்ணுற எல்லா பூ மாலை, அதுக்கப்புறம் காகிதம் பூ, பையி, பர்த்டேக்கு நம்ம எழுதுறது எல்லாமே கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே அந்த மாதிரி கடைங்க தான். நம்ம என்னென்ன டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி பொருள் எல்லாமே உள்ளே வந்து ஃபஸ்ட்டு கேட்டுக்காக உள்ளே வந்து மாலை கட்டுற ரோவில் வந்து லெஃப்ட்டு போனாலும் இந்த மாதிரி கடைங்க இருக்கும், ரைட்டு போனாலும் இந்த மாதிரி கடைங்க நிறைய இருக்கும். இது எல்லாமே காகிதம் பூ தான். இது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடை. இங்கே நமக்கு என்னென்ன சாமான் வேணுமோ எல்லாமே கிடைக்கும். இது வந்து மறிக்கொழுந்து. நம்ம மகாலட்சுமிக்கு வந்து மறிக்கொழுந்து வந்து ரொம்ப விசேஷம். இது வந்து மரு கொஞ்சம் பெரிய பெரிய இதழாக இருக்கும், அதுதான் மரு. குட்டி குட்டி இதழாக இருக்கிறது தான் மறிக்கொழுந்து. மல்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீசனில் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி வரைக்கும் மல்லி கிடைக்கும். உள்ளூர் மல்லி கிடைக்கும், அப்புறம் வேலூர் மல்லி, மதுரை மல்லி இது எல்லாமே கிடைக்கும். இந்த சீசனில் மல்லி வந்து விலை கம்மியாக இருக்கும். ஒரு சேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சேர்னால் 300 கிராம். நம்ம மத்தியான நேரத்தில் போனால் தான் அந்த 300 கிராம் வெயிட் போட்டு கொடுப்பாங்க. சாயங்கால நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எடைன்னு சொல்லிட்டு 150 கிராம் வச்சு நம்மளை ஏமாற்றிடுவாங்க. பாதி பூ தான் வரும் அதில். கனகாமரம்லாம் பார்த்திங்கன்னா 100, 200, 300 அந்த கணக்கில் தான் கொடுப்பாங்க. அதுதான் ஒரு எடை. மல்லி, முல்லை, ஜாதி இதெல்லாம் ஒரு எடை அப்படின்னாக்கா 300 கிராம். ஒரு சேர்னால் 300 கிராம். ஒரு சேரில் பார்த்திங்கன்னா மல்லி வந்து 15 முழம் வரும். தள்ளி தள்ளி கட்டினீங்கன்னா, அடர்த்தியாக கட்டினீங்கன்னா 12 முழம் வரும். முல்லையும் ஜாதியும் பார்த்திங்கன்னா 7 முழத்துலேருந்து 8 முழம் வரைக்கும் வரும். நல்லா அடர்த்தியாக கட்டினா. தள்ளி தள்ளி கட்டினோம்னா 10லேருந்து 12 முழம் வரும். இந்த ரோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் ரோஸ் வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே வந்து கிலோ கணக்கு தான். 1 கிலோ, அரை கிலோ, 1/4 கிலோ அந்த மாதிரி தான். சீசனில் தான் 120 ரூபா, 130 ரூபா, 150 ரூபாய்க்கு வரைக்கும் விற்கும். ஒரு ஃபங்க்ஷன் டைமு இல்லைன்னா நம்ம விசேஷ நாட்களில். மற்ற நாள்லலாம் பார்த்திங்கன்னா 60 ரூபா, 50 ரூபா, 70 ரூபா இந்த ரேஞ்சில் கிடைக்கும். சம்பங்கி பார்த்திங்கன்னா அரை கிலோ, 1 கிலோவில் தருவாங்க. கொஞ்சம் நிறைய கடைக்கு பூ வர்றது அதிகமாக இருந்தால் டக்குன்னு விலை குறைச்சி போடுவாங்க. சம்பங்கிலாம் வந்து அரை கிலோவே நம்மளுக்கு 30 ரூபா, 40 ரூபாய்க்கு வாங்கலாம். அதே நம்ம விலை ஜாஸ்தி இருக்கிற நேரம் அப்படின்னா 100 ரூபா, 150 ரூபா அரை கிலோ. இது உள்ளே போனீங்கன்னா ஒரு 4-5 கடை இருக்குது இந்த மாதிரி பெங்களூர் ரோஸு கட்டுக்கட்டாக விற்கிற கடை. நமக்கு என்ன வெரைட்டி வேணுமோ அது எல்லாமே வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா அங்கே வாசல்லையே வந்து ஜடை ரெடிமேடாக கட்டி லேடிஸ் விற்பாங்க. ஜடை பார்த்திங்கன்னா 250 ரூபாயிலேருந்து 500 ரூபாயிலேருந்து 750 ரூபா வரைக்கும் இருக்கும். நம்ம சொல்கிற மாடலு பொறுத்து தான் அதோட ரேட்டு. நம்ம போகிற வாசல்லையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியே பூ விற்பாங்க.
இது வந்து நம்மளுக்கு முழம் கணக்கில் எப்பவுமே ரெடிமேடாக கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு பண்டல் கணக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பண்டலு ஒரு முழம், ஒரு பண்டல் வாங்கினோம்னா 22 முழம் பூ இருக்கும். அந்த ஒரு பண்டல் வந்து 150 ரூபா 200 அப்படிம்பாங்க. இவங்கக்கிட்ட வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சில்லறையில் 1 முழம் 2 முழமாக வாங்கிக்கலாம். பாலை இது எதுக்கு உதவும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு மலையாளிஸ் வந்து அவங்க வருஷப்பரப்புக்கு இதை மெயினாக வைப்பாங்க. ரெண்டாவது இதில் வந்து லேடிஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு வைத்தியம் கூட பண்ணலாம். அது நான் எப்பயாவது கிடைச்சா உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். இங்கே தோரணம்லாம் வந்து எப்பவுமே இருக்கும். இப்போ நம்ம பூ வாங்கி முடிச்சாச்சு. நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.